அம்மா 2 பேருமே 5 மணிக்கே எழுந்திரிச்சு செங்கல் சூளைக்கு வேலைக்கு போயிடுவாங்க. அதனால் எங்கள் அம்மாவால் எனக்கு காலை உணவு சமைக்க முடியாது. அதனால் என்னால் பாடங்களெல்லாம் கவனிக்கவே முடியாது. எங்களுக்கெல்லாம் மயக்க நிலையில் எங்கள் பாடங்களெல்லாம் கவனிக்க முடியாது. ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை. இப்போ முதலமைச்சர் ஐயா வந்து காலை உணவு திட்டத்தை கொடுத்ததுனால நாங்கள் தினமும் காலை உணவு சாப்பிட்றோம். உடல் ஆரோக்கியமாகவும் இருக்குது. நாங்கள் நல்லா படிக்கிறோம். மயக்கம் எனக்கு பேச்சே எங்கள் ஸ்கூலில் இப்போ இல்லை. மயக்கம் போட்டு விழுற பேச்சே இல்லையா உங்கள் ஸ்கூலில்? வாவ். சரி, அப்போ சிஎம் சாருக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என் சார்பிலும் என்னோட பயிலும் பள்ளி குழந்தைகள் சார்பிலும் நெஞ்சம் நேர்ந்த நன்றியை தெரிவித்து வந்து என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படின்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்பா வந்து கார்பெண்டரில் கூலி வேலை செய்கிறாங்க. அம்மா வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. தம்பி ஒருத்தர் தங்கச்சி ஒருத்தர் இருக்காங்க. தம்பி 10th, இப்போ தங்கச்சி 6th படிக்கிறாங்க. நான் வந்து இங்கிலீஷில் ரொம்ப வீக்காக இருந்தேன். இங்கிலீஷில் கம்யூனிகேஷன் ஒருத்தர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தது வந்து நான்முதல் ஸ்கில் தான். நான் டிப்ளமோ வந்த பிறகு ஃபஸ்ட் இயரில் எனக்கு நான்முதம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. நான் ரெஜிஸ்டர் பண்ணதுமே வந்து எனக்கு வந்து நீ அங்கே போயிட்டு கம்யூனிகேட் பண்ணலாம், இங்கிலீஷ் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது மூலிமா நான் வந்து இப்போ ஒருத்தர் இங்கிலீஷில் பேசினா என்னால் புரிஞ்சிக்கவும் முடியும், பதிலையும் சொல்ல முடியும். அண்ட் தென் வந்து செகண்ட் செமஸ்டரில் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வேர்ட்ஸை வச்சு ஒர்க் பண்ண சொல்லுவாங்க, இல்லை ஒரு பிபிடியோ ரெடி பண்ண சொல்லுவாங்க, ரெஸ்யூம் வேணால் க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்மளால் திக்கி திணறக்கூடாது அப்படின்றதுனால அதையும் டிஜிட்டல் ஸ்கில்லுன்னு உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ வந்து தேர்ட் செமஸ்டரில் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் படிக்கிறேன் மேம். தேர்ட் செமஸ்டரில் வந்து சிசிடிவி ஆக்சஸ் பற்றி சொல்லி தராங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக வந்ததால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சிசிடிவி ஆக்சஸை நாங்கள் வெளியே போய் படிக்கணும் அப்படின்னா 30Kலேருந்து 40K வரைக்கும் ஆகும். அதாவது 30,000லேருந்து 40,000 ரூபாய் வரைக்கும் ஆகும் 6 நாளைக்கு மட்டுமே. அந்த 6 நாளைக்கான செலவையும் இவங்களே எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து போகிற பஸ்க்கான சார்ஜையும் எடுத்துக்கிட்டு வந்து படித்தா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க. படிச்சுட்ருக்கோம், படித்து முடிச்சிட்டோம். இப்போ எங்கள் ஃபேமிலியில் வந்து எப்படின்னா ரொம்ப ஏழ்மை தான். படிக்க முடியாதனால 10th வந்து நினைலான்னு நினச்சேன். நினைக்கும் போது தான் எனக்கு வந்து டிப்ளமோ சேரலாம் அப்படின்னு தோணுச்சு. சரி, டிப்ளமோ சேர்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது தான் நான்முதல் ஸ்கீம் வந்ததால் எனக்கு இன்னும் பெனிஃபிட் ஆகிடுச்சு. பெனிஃபிட் ஆன பிறகு இன்னும் என் தம்பி தங்கச்சிக்கெல்லாம் இப்போயே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒரு டீச்சராக மாறிட்டேன் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய எய்ம் வந்து இஸ்ரோக்கு போகணுன்னு ஆசை. அதையும் நான்முதல் ஸ்கீமில் சொல்லி தராங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணணுன்னு அதையும் சொல்லி தராங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த நான்முதல் திட்டத்தை அரேஞ்ச் பண்ண எல்லா ஃபேக்கல்ட்டி எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா என்ன மாதிரி ஏழ்மையாக இருக்கிற இன்னொரு 10 பேர் வந்து அந்த நான்முதம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அந்த 10 பேர் நாளைக்கு ஒரு முதல்வராக மாறுவாங்க. நாளைக்கு என்ன மாதிரி ஒரு இஸ்ரோக்கு போகிறதோ இல்லை ஒரு ஐஏஎஸ் ஆகிறதோ ஐபிஎஸ் ஆகிறதோ அவங்களோட எய்மாக இருக்கும். அதுக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒரு தடையாக இருந்ததை உடச்செறியதுக்காக நான்முதல் ஸ்கீமை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. நன்றி. 7th செமஸ்டரில் வந்து எங்களுக்கு நான்முதல்வன் மூலமாக ஐசி சிப் டிசைன் அண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் எட்வியான் டெக்னாலஜிஸுங்கிற ஒரு கம்பெனிலேருந்து நடத்துனாங்க. ஸோ அந்த கோர்ஸ் மூலமாக தான் வந்து ஒரு புது இண்டஸ்ட்ரி பற்றியே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நாங்கள் ஈஸி படிக்கும்போது ஒன்று சாஃப்ட்வேர் போகலாம், இல்லாட்டி எம்பெடட் அது ரிலேட்டடாக படிக்கலாம் அப்படிங்கிற மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது. ஸோ அவங்க மூலமாக வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த கோர்ஸை வந்து நாங்கள் வெளியே போய் படிச்சிருந்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கில் கேட்பாங்க. ஒரு கோர்ஸ் முடிக்கிறதுக்கே லட்சக்கணக்கில் செலவாகும். அப்படி வந்து எங்கள் வீட்டில் வந்து படிக்க வச்சுருப்பாங்களான்னு தெரில. ஏன்னா அப்பாவும் இன்னும் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நேர்லேயே வந்து சொல்லி தந்தாங்க. வீக்லி தேர்ஸ்டே வந்து ட்ரைனர்ஸ் வந்து சொல்லி தருவாங்க. ஸோ எப்படின்னா நான் நினச்சதெல்லாம் நான் அந்த கோர்ஸ் படித்தேன். அப்புறம் ஹேக்கத்தான் நடந்துச்சு, ஹேக்கத்தான் அட்டன் பண்ணோம். இன்டர்வியூ ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு, அதை முடித்தேன். ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஒரு நான்முதல்வன் மூலமாக ஒரு 9 பேர் வந்து எட்வியான் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு செமிகண்டக்டர் ரிலேட்டடான ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து எப்படின்னா இப்போ வந்து யாருமே வந்து எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்ல முடியாது, நீ படிக்க வச்ச, ஆனால் உன் பொண்ணு வந்து நான் இப்போ எதாவது படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருந்திருந்தேன் அப்படின்னா வந்து எங்கள் அப்பா மற்றவங்களாம் சொன்னது உண்மையாக இருக்கும், பொம்பளை பிள்ளை படித்து என்ன பண்ணுறா அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கப்புறம் யாருமே வந்து அந்த வார்த்தையே சொல்ல முடியாது, பொம்பளை பிள்ளை படித்தா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா வந்து கேர்ள்ஸ்க்கு தெரியும், கேர்ள்ஸோ பாய்ஸோ 2 பேருக்குமே ஒரே எய்ம் தான். நம்ம அம்மா அப்பாவை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது வந்து 2 பேருக்குமே காமனான ஒரு எய்ம் தான். ஸோ அதை வந்து என் அப்பா வந்து இப்போ ரொம்ப பெருமையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க வச்ச நம்பிக்கையால் தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து எல்லாமே பாசிபிளாக ஆகிருக்கு. ஸோ அப்பா அம்மா 2 பேருக்குமே வந்து ரொம்ப
நன்றி சொல்லணும். அவங்களால மட்டும்தான் இது நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் முதல்வன் ஸ்கீம். ஸோ அது மட்டும் இல்லைன்னா வந்து என் லைஃப் இப்படி ஆயிருக்குமான்னு தெரில. படிச்சுட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாத போது வந்து சான்ஸ் தான் இது. ஸோ ஃப்யூச்சரில் என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்பா அம்மாவுக்கு மழை பெய்தோ வெயில் அடிக்குதோ எதையுமே ஒரு கவலையே இல்லாமல் அம்மா அப்பா சேஃபாக இருக்க மாதிரி ஒரு பெரிய வீடு கட்டணும், மழையில் நனையாத மாதிரி. ஸோ அப்புறம் வந்து அது நானும் அப்பா அம்மா என் தங்கச்சி 4 பேருமே சேர்ந்து கட்டணும், எங்கள் உழைப்பில் கட்டினதாக இருக்கணும். அப்புறம் வந்து தங்கச்சி வந்து படிச்சுட்டு இருக்காங்க கவர்மெண்ட் காலேஜ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து எம்எஸ்சி படிக்க வைக்கணுங்கிறது வந்து ஒரு அவங்களும் வந்து எங்கள் அப்பா பேரை காப்பாற்றணும்னா நாங்கள் 2 பேருமே வந்து முன்னேறணும். ஸோ அதனால அவங்களே படிக்க வைக்கணும். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி வந்து என் கையில் இப்போ இருக்குது. அது வந்து நான் எங்கள் அப்பா கையில் கொடுக்கணும் இந்த மேடையில் அப்படின்னு ஆசைப்பட்றேன். எல்லாத்துக்குமே என் அப்பா தான் ரீசன். ஸோ அப்பா கையில் கொடுக்கணும். அப்பா இங்க வந்திருக்காரா? உங்க அப்பாவோட பேரு? ராமசாமி. திரு ராமசாமி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சார் மேடைக்கு வரீங்களா? இதோ ராமசாமி ஐயா விதைத்தது அவருக்கே இன்று இந்த பெருமையை சேர்க்கிறது. நீங்க வாங்க. என்னம்மா என்ன யோசிக்கிறீங்க? அப்பா கிட்ட சொல்லணும். என்னம்மா சொல்லணும்? சொல்லுங்க. இது வரைக்கும் சொன்னதே இல்லை. லைஃப்பில் வந்து எனக்கு யாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணதே இல்லை. அப்பா மட்டும்தான். அப்பா 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 எல்லா விஷயத்துலையுமே அப்பா தான். ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி இதுதான் நீங்கள் நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டேன், நான் இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்பா வந்து மறுப்பே சொல்ல மாட்டாங்க. நீ படி, நான் படிக்க வைக்கிறேன், என்னால் முடியும் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்திலே யாருன்னா வந்து அப்பா மட்டும்தான். ஸோ அப்பா அம்மா தங்கச்சி இவங்க 3 பேர் தான் என்னோட லைஃப் ஃபுல்லாமே. ஸோ அப்பா வந்து நான் நல்லா பார்த்துப்பேன். ஒரு பையனா ஒரு பொண்ணா எல்லாமே இருந்து அப்பா வந்து அப்பா வந்து அம்மான்னு தான் சொல்லுவாங்க என்னைய தங்கச்சியும். ஸோ வந்து இன்னொரு அம்மாவா எங்கள் அப்பா வந்து நான் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன். ஸோ அப்பா வந்து எதுக்குமே கவலைப்படக்கூடாது. ஸோ அப்பா என்னோட மாதம் சம்பளம். ஐயா ஜெயிச்சிட்டீங்க. ஐயா ஜெயிச்சிட்டீங்க. ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? என் மகளை படிக்கும்போது எல்லாரும் சொன்னாங்க, பொட்டை படிக்க வைக்காதான்னு சொன்னாங்க. நான் எல்லாத்தையும் மீறி என் பொண்ணு நல்லா படிக்கணும், என்னை நம்பி இருக்கக்கூடாது, அவள் வாழ்க்கையை அவள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதில் உறுதியாக இருந்தேன். அதே மாதிரி உறுதிப்படுத்திட்டா என் மகா. பெருமையாக இருக்குது. நன்றி நன்றி, தேங்க்யூ. பேர் ஜாலிஷா. நான் கன்னியாகுமரியிலேருந்து வரேன். நான் காரைக்குடியில் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன். எங்களுக்கு அப்போ அந்த நேரத்தில் வந்து நான் முதல்வனில் வந்து அந்த அப்டேட்டில் இருக்க நிறைய கோர்சஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கடைசி ஃபைனல் இயரில் வந்து இப்படி ஃபாரின் இன்டர்ன்ஷிப் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும். நான் வந்து அதுக்கு அப்ளை பண்ணேன். ஓகே நமக்கு கிடச்சிதுன்னா நம்ம கண்டிப்பாக போகலான்னு. ஸோ அது மாதிரி எங்களுக்கு வந்து ஜப்பான் போக ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நான் வந்து சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிறது வரைக்குமே வந்து அப்பா தான் வீட்டிலேருந்து ஸ்கூல் போகிறது வரைக்கும் வேனில் தான் போயிட்டு வருவேன். எங்கேயுமே தனியாக போனது கிடையாது. ஸோ எனக்கு வந்து எப்படின்னா ஒரு பயம் இருந்துச்சு. சரி ஓகே நம்ம காலேஜ் முடிச்சிட்டோம், அப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம இது வரைக்கும் எங்கேயுமே தனியாக போனது கிடையாது, தனியாக போய் வேலை பார்த்துப்போமா, நம்மளால் முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. இந்த இன்டர்ன்ஷிப்காக வந்து நான் ஜப்பான் போயிருந்தேன். அங்கே ஜப்பானில் நெக்ஸ்ட் கார்ப்பரேஷனில் வேலை பார்த்தோம். நாங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு ஒரு 10 days ஜப்பானில் எப்படிலாம் இருக்கும் அப்படின்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நிறையவே கற்றுக்கிட்டோம். வந்து நாங்கள் காலேஜில் படித்ததை தவிரையுமே
அது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் லாஸ்ட் டே எங்களுக்கு சர்ப்ரைசிங்காக வந்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணோம். அப்புறம் நாங்கள் வந்து இந்தியா வந்துட்டோம். அப்புறம் எங்களுக்கு வந்து நீங்கள்லாம் செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு வேலை கிடச்சிருக்குது, 20 LPA பேக்கேஜ் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ உதயநிதி சார் கையிலேருந்து நாங்கள் வந்து எங்களோட ஆஃபர் லெட்டர் வாங்கியிருந்தோம். ஸோ இப்போ நான் வந்து அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஜாப்பனீஸ் படிச்சுட்ருக்கேன். அப்படியே வந்து டெக்னிக்கல் ட்ரைனிங்கும் எங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்னும் 1 இயரில் நாங்களும் போய் ஜப்பானில் வேலை பார்ப்போம். ஸோ இது வந்து எனக்கு என்னென்னா, இல்லை நம்ம இங்கே தான் இருந்திருப்போம் ஊரோட அப்படின்னு வந்து எனக்கு ஒரு பயம் இருந்தது. இப்போ எனக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் வேலைலாம் பார்க்க முடியும் நம்மளால் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. நாங்கள் போனவங்க எல்லாருமே பொண்ணுங்க தான். ஸோ பொண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பசங்க தான் ஃபாரின்லலாம் போய் வேலை பார்த்து நான் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து ஒரு பொண்ணாக எனக்கு போகிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீட்டில் நானும் அக்காவும் மட்டும்தான். அப்பா எப்போவுமே சொல்லுவாங்க, ஓகே உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணால் அதுதான் ஓகே எனக்கு அதோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நானும் வந்து உங்களை பார்த்துக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் அந்த சொன்னதை வந்து எனக்கு வந்து நிஜமாக்குறதுக்கு வந்து இந்த நான் முதல்வன் ஸ்கீம் தான் வந்து எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணியிருக்கு. நான் இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்யூ சிஎம்க்கும் இந்த நான் முதல்வன் ஸ்கீமுக்கும். தேங்க்யூ. ஜாப்பனீஸ் பேசுவீங்களா? ஆமாம், நான் வந்து ஃபெப்ரவரியில் வந்து ஜாப்பனீஸ் படிச்சுட்டு இருக்கேன். இந்த டிசம்பரில் வந்து நான் பண்ணிட்டேன்னா இன்டர்மீடியட் ஜாப்பனீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். வாவ். ஏதாவது ஒன்று தேங்க்ஸ் சொல்ல முடியுமா ஜாப்பனீஸ்ல? கண்டிப்பாக முடியும். உங்களுக்கு என்ன இஷ்டமோ அது கூட பேசலாம். ஓகே. こんにちは皆さん。私は去年12月タマナール政府のおかげで日本に行ってインターンシップしました。その結果就職することもできました。そのような珍しい機会をくださったタマナール政府と CM さんに私の心からどうもありがとうございます。ஐ திங்க் அரசு பள்ளியோட மாணவியோட வெற்றிங்க இது. ஜாப்பனீஸ் மொழியில இன்னைக்கு நம்ம சிஎம்க்கும் நம்மளுடைய அரசாங்கத்துக்கும் நன்றி தானே சொன்னீங்க? ஆமா. ஐ கெஸ் அதுதான் எனக்கு புரிஞ்சிருச்சு. தேங்க்யூ so much. That's such a heartwarming moment for us. ரொம்ப நன்றிமா. அடுத்ததாக சுமித் குமார். வாங்க சுமித் குமார். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாவல் என்ற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வரேன். நான் அறிஞர் அண்ணா அரசு கலையில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 3rd இயர் இப்போ கரண்ட்டில் படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து 2nd இயர் வந்து படிக்கும் போது இன்டர்நேஷனல் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராமில் வந்து செலக்ட் ஆயிருக்குன்னு ஃபேக்கல்ட்டி வந்து சொன்னாங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கும்போது தான் தெரியுது அது வந்து இன்டர்நேஷனல் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமுக்காக சவுத் கொரியாவுக்கு வந்து தமிழ்நாட்டு அளவில் 6 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது ஃபஸ்ட்டு ஃபேக்கல்ட்டிக்கு சொல்லும் போது அவங்களுக்கே அதை நம்ப முடியுதான்னு தெரியல. 6 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை இது இன்னும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு வெயிட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனல் லிஸ்ட்டும் வந்துச்சு. 4 பாய்ஸு 2 கேர்ள்ஸ் வந்து சவுத் கொரியாவுக்கு இன்டர்ன்ஷிப் அதுக்காக செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வீட்டில் சொல்லும் போது வீட்டில் வந்து லிட்டராக சொல்லலாம் அவங்க அழுதுட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்து சின்ன கிராமம் தான், யாரும் இது வரலாம் ஃப்ளைட்டில் ஏறின எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை. என்னோடய ஜென்ரேஷன்லேயே ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஏறி ஃபாரின் போனது அது நான் தான். ஸோ அது வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சியோலில் போயிட்டு இறங்கிட்டு அங்கே வந்து கஜான் யூனிவர்சிட்டியில் பயோ நானோ ரிசர்ச் அப்ளிகேஷன் சென்டரில் ஒரு யூனிவர்சிட்டியில் போயிட்டு நாங்கள் வந்து 15 days இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணோம். அங்கே வந்து எப்படின்னா ஒரு நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படிலாம் சிந்தசிஸ் பண்ணலான்னு கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேண்ட்லிங்கில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க டாப் லெவல் யூனிவர்சிட்டிலையும் எஸ்என்யூ சியோல் நேஷனல் யூனிவர்சிட்டி அப்புறம் தொங்குக் யூனிவர்சிட்டி அந்த 2 யூனிவர்சிட்டிக்கும் இன்டர்னாக கூட்டு போயிட்டு ஒரு நாள் வந்து அங்கே இருக்க டீச்சிங்லாம் எப்படி இருக்குது, நம்ம வந்து தியரிட்டிக்கலாக அதிகமாக படிக்கிறோம், அவங்க வந்து மேக்ஸிமம் ப்ராக்டிக்கலாக படிப்பாங்க. அது வந்து லைஃப் கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ணி படிக்க முடியுது. இந்த இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு ரிட்டர்ன் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் என்னோடய பெனிஃபிட். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் முடிச்சுட்டு வந்த 6 பேருக்குமே அடுத்து எங்களோட ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்கு மந்த்லி 60,000 ஸ்டைஃப்னோட எங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் அடுத்த வருஷம் கொரியாவில் போயிட்டு அந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் படிப்போம். ஸோ நான் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் சாதாரணமாக படிச்சுட்டு இருந்தோம். வெளிநாட்டுக்கு போகுமா ஃப்ளைட்டில் போகுமான்றதுலாம் ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த வயசுலேயே எங்களுக்கு வந்து அது நினைவாக்கியிருக்குன்னா கண்டிப்பாக நான் முதல்வன் திட்டம் தான். ஸோ முதல்வர் ஐயா அவர்களுக்கும் துணை முதல்வர் ஐயா அவர்களுக்கும் நான் முதல்வன் திட்டத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்க மோட்டிவ் பண்ணலாம் இந்த இடத்த நான் வந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ. என் பேர் மனோஜ். நான் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கத்தில் திடீர்னு உச்சப்பட்டி கிராமத்தில் இருந்து வரேன். நான் இது வரைக்கும் 18 இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸ் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கரண்ட் நேஷ்னல் ரெக்கார்டு ஹோல்டர் 14 வருஷமாக நான் தான் இந்தியாவிலே நம்பர் 1 நேஷ்னல் ரெக்கார்டு ஹோல்டரு. அது மட்டும் இல்லாமல்
அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் நம்பர் 5th பொசிஷனில் இருக்கேன். இது இப்படி வர்றதுக்கு எனக்கு முக்கிய காரணமாக இருந்தது நம்ம தமிழக முதலமைச்சரும் மற்றும் டெப்டி சிஎம் மட்டும்தான். அவங்க 2 பேர் இல்லைன்னா என் லைஃபை எப்படியோ மாறி இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் என் லைஃப் எப்படி கனவு, ஸ்போர்ட்ஸுன்றது ஒரு கனவே கிடையாது. நம்ம இப்படி மாற்றுத்திறனாளியாக பிறந்துட்டோம், நம்ம இனி அடுத்து என்ன பண்ண போகிறோம், லைஃப்பில் அவ்வளோதான், நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு தருணத்துக்குலாம் நான் போனது உண்டு. ஆனால் என்னைக்கு நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் வந்து நான் சர்வே பண்ணணும், அன்னைக்கிருந்து என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குது. இது வரைக்கும் நான் இந்த கவர்மெண்ட்லேருந்து மட்டும் 48 லட்ச ரூபா நான் ஹை கேஷ் இன்சென்டிவ் மட்டும் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் போட்டு கொடுத்துருக்காங்க. நான் இப்போ டிஎன்பிஎல் நிறுவனத்தில் ஜூனியர் ஆஃபீஸராகவும் இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு டான்ஸின்னு ஒரு நிறுவனத்தில் கான்ட்ராக்டர் ஸ்டாஃபாக வெறும் 12,000 ரூபாய்க்கு தான் நான் சம்பளம் இருந்தேன். அப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு 72,000 தான். ஆனால் இப்போ வந்து என் ஒரு மாத சம்பளமே 80,000 ரூபா கிட்ட நான் வாங்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு மனுஷனுக்கு அமௌண்ட்டு மற்றும் வேலை தான் ஒரு அத்தியாவசியம். அது ரெண்டுமே இந்த கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நிறைய இன்டர்நேஷ்னல் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். யார்கிட்டோ போய் கையேந்தி நின்ற காலம்லாம் எனக்கு இருந்துச்சு. நான் அப்போ ஃபாரின் கண்ட்ரியில் போய் விளையாடும் போது எனக்கு விளையாட்டு நோக்கமே இருக்காது. நான் இங்கேருந்து போகும்போதே நிறையா பேர்த்திட்ட கடன் வாங்கி அப்படி தான் போவேன். நான் அங்கே போய் விளையாடும் போது திருப்பி நான் இப்போ இந்த கடன் நம்ம எப்படி கட்ட போகிறோன்றது மைண்டில் தான் நான் அங்கே போய் விளையாடுவேன். அதனாலே எனக்கு சரியாக பெர்ஃபார்மன்ஸே கிடையாது. ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து நாங்கள் இப்போ எங்கே போகிறதுக்கும் தமிழ்நாடு சாம்பியன்ஷிப் ஃபவுண்டேஷன்லேருந்து எங்களுக்கு எவ்வளோ தேவையோ வித்தின் ஒன் வீக்குள்ளே எங்களுக்கு அமௌண்ட்டை சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் இப்போ போகும்போது காசுன்றது ஒரு மேட்ரே கிடையாது. நாங்கள் போய் விளாட்றோம், ஜெயிக்கிறோம், அது மட்டும் தான் எங்கள் நோக்கத்தோடு போயிட்டு இப்போ ஜெயிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் ஓவரால் சாம்பியன்ஷிப் நாங்கள் நேஷனல்ஸில் போவோம் பேராலிம்பிக்ஸ்க்கு. அப்போ நம்ம 7th 8th பொசிஷன் தான் வருவோம். ஆனால் இந்த கடந்த 4 வருஷமாக 1st 2nd தவிர தமிழ்நாடு வந்து கீழே வந்ததே கிடையாது. ஸோ உண்மையிலே இந்தியாவில் விளையாட்டுத்துறையில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஓப்பனாக சொல்லணும்னா நான் ஒரு மாற்றுத்திறனாளி. எனக்கு பொண்ணு கொடுப்பாங்களா என்னன்றதே ஒரு பெரிய சந்தேகம் தான், அது எல்லாருக்கும் தெரியும். அது ஃபஸ்ட்டு எனக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ் ப்ளஸ் வேலை கொடுத்தோன்னே எனக்கு பொண்ணு கொடுத்தாங்க. அப்போ நான் நம்ம டெப்டி சிஎம் சார்கிட்ட போய் என் கல்யாணத்துக்கு அப்போ போய் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நம்ம போய் கூப்பிட்டா அவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு நினச்சி பயந்து தான் போய் அவர்கிட்ட போய் நான் என் பத்திரிக்கை வச்சு அவர் உடனே கண்டிப்பாக நான் வரேன்ட்டு என் கல்யாணத்தையும் நம்ம டெப்டி சிஎம் சார் என் மதுரையில் வந்து நடத்தி கொடுத்தாங்க. அது எனக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் ஊருக்கு எங்கள் ஜனங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. பேர் ரோசி மீனா பால்ராஜ். நான் போல் வால்ட் ஈவெண்ட் பண்ணுறேன். போல் வால்ட்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அந்த ஈவெண்ட் பற்றி ஸ்பெசிஃபிக்காக தெரியறதே கிடையாது. ஒரு போல் வச்சு ஜம்ப் பண்ணி ஹை ஜம்ப் மாதிரி வார் வச்சு தாண்டுவாங்க, அதுதான் போல் வால்ட் ஈவெண்ட். நிறைய ஸ்பெசிஃபிக்காக யாருக்குமே தெரியறதில்ல அந்த ஈவெண்ட்டு. பட் ஆனால் வந்து நான் அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு 23 இருக்கும் போது அந்த ஈவெண்ட்டுக்குள்ளேயே நான் வந்தேன். ஸோ என்னோட ஊர் வந்து தஞ்சாவூர். அந்த ஊரில் போல் வால்ட்டுன்னு சொன்னாலே எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வடிவேலு காமெடி ஒன்று வரும்ல, போலை தூக்கி இது ஓடி வந்து ஜம்ப் பண்ணுவார், அதை சொன்னாதான் அந்த ஈவெண்ட் பற்றியே எல்லாருக்குமே தெரியும். மற்றபடி போல் வால்ட்னா என்னன்னே தெரியாது. அப்படி சொல்லி தான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன், இந்த ஈவெண்ட் தான் நான் இந்த ஈவெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு தான் நாலேஜ் அங்கே இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு அங்கே ஃபெசிலிட்டிஸ் இல்லை இப்போ இருக்கிற மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணேன், சென்னைக்கு மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு மூவ் ஆனேன் சென்னைக்கு. ஸோ யாருமே வந்து என்னை அக்செப்டே பண்ணிக்கல. ஏன்னா எனக்கு 23, அதை தாண்டி நான் வந்து ரொம்ப ஷார்ட் அந்த ஈவெண்ட்டுக்கு. 157 சென்டிமீட்டர்ஸ் தான் இருந்தேன். மினிமமாவது 165 இருக்கணும் அந்த ஈவெண்ட்டுக்கு. ஸோ அப்போ எந்த கோச்சஸுமே என்னை எடுத்துக்கவே இல்லை, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு கோச்சஸ் கிட்ட நான் பண்ணணும், நான் பர்ஃபார்மன்ஸே பண்ணலனாலும் பரவாயில்ல, நான் இந்த ஈவெண்ட்டை எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் இயர்லேயே வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ யூனிவர்சிட்டியில் வந்து மெடல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சில்வர் மெடல். ஸோ எல்லாருக்குமே அவ்வளோ தெரிய ஆரம்பிச்சிது எனக்கு. ஆனால் இந்த வெறி வந்து போகவே இல்லை. கண்டிப்பாக இல்லை, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள். இந்த ஈவெண்ட் வந்து போல் வந்து இங்கே மேனுஃபேக்சரிங் கிடையாது, யூஎஸ்லேருந்து இம்போர்ட் தான் பண்ணணும். 1.5 lakhs ஆகும் ஒரு போல் வந்து வாங்குறதுக்கு. ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் அவ்வளோவா கிடையாது. நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஒரு போல் 1.5 lakhsனா அது வந்துட்டு அது நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை நாங்க பார்க்கலாமா? ஏன்னா நீங்க உங்க மூலமா தான் நாங்களே அதை பார்க்க முடியும். ஏன்னா 1.5 lakhsங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா எல்லாராலையும் அச்சீவ் பண்ணிட முடியும். ஏன்னா காலையில எழுந்து ஓடு, நீ பிராக்டிஸ் பண்ண, உன்னால முடியும், அப்படி கிடையாது. அதுக்கு கரெக்டான ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் தேவை, கோச்சஸ் தேவை. அண்ட் அது ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். இதை விளையாட்டுத்துறை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய
கவர்மெண்ட் நம்மளுடைய டிசிஎம் ஸ்பெஷலி எடுத்து இதை செய்யறனால மட்டும்தான் எளிய மக்களால இத வந்துட்டு பயன்படுத்தி இதுல ஜெயிக்க முடியும். என்ன பண்ணி காட்ட போறீங்களா? அதானே அதை வச்சுட்டு இந்த அக்வாமேன் நிப்பார்ல அந்த மாதிரி அக்வாமேன் மாதிரி வச்சுட்டு அப்படியே தைரியமா பேசுங்க. இப்போ ரசிப்பாரு நம்ம சிஎம்ஓ டிசிஎம்ஓ. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. நான் எப்படின்னா ரெண்டாவது வருஷத்துல என்ன பண்ணிட்டேன், நேஷனல் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டேன். 8 இயர்ஸா இருந்த நேஷனல் ரெக்கார்டு வந்து கேரளால இருந்து ஒரு அக்கா வச்சிருந்தாங்க. அப்புறம் நான் அதை வந்து 8 இயர் நான் வந்து செகண்ட் இயர்ல கத்துக்கிட்ட ரெண்டாவது வருஷத்துலேயே நேஷனல் ரெக்கார்டு பிரேக் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து ரொம்ப ஃபெமிலியர், ஷார்ட்டா இருந்துட்டு டக்குன்னு ஈவெண்ட்டை வந்து பிக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப இதாச்சு. அப்போ வந்து எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் ரொம்ப இருந்துச்சு. எப்படா நம்ம ஒரு போல் கூட என்கிட்ட கிடையாது, எந்த போலுமே கிடையாது. அப்பதான் வந்து நான் நேஷனல் மெடல் பண்ணோடனே மீம்ஸ் ஸ்கீம்ல வந்து என்ன ஆட் பண்ணாங்க. ஆட் பண்ணி நான் வந்து இப்போ 6 போல்ஸ் கிட்ட வச்சிருக்கேன். மீம்ஸ் ஸ்கீம்ல இருந்து எனக்கு போல்ஸ் வாங்கி தந்திருக்காங்க. அதை தாண்டி நான் நேஷனல் ரெக்கார்டு வச்சு அப்புறம் இன்டர்நேஷனல்ஸ் மெடல் பண்ணேன். அது ஒரு பெரிய இன்சிடென்ட். அந்த நான் வேலை வாங்கினதுலாம் மோர் தென் ஒரு 15 அப்ளிகேஷன் போட்டுப்பேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸு, ரயில்வேஸ்க்கெல்லாம் போட்டேன். எதுக்கு ரிஜெக்ஷன் ஆகுதுன்னு இப்போ வரையுமே எனக்கு தெரியாது. இப்போ வரையுமே தெரியாது எனக்கு. ஏன்னா நான் எஜுகேஷனில் 2 டிகிரி முடிச்சிருக்கேன். அப்புறம் நான் ஸ்போர்ட்ஸில் 2019லேருந்து 25 வரையும் கரண்ட்டில் எல்லா நேஷனல்ஸுமே மெடல், இன்டர்நேஷனல்ஸ் வந்து ஏஷியனில் மெடல் பண்ணியிருக்கேன். எதுக்காக என்னை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு இப்போ வரையுமே தெரியாது. நான் வந்து அப்புறமும் ரெண்டாவது டைமும் என்னோட நேஷனல் ரெக்கார்டை ப்ரோக் பண்ணேன், என்னோட ரெக்கார்டே. அப்போ வந்து நான் பெங்களூர் ரயில்வேஸில் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் எனக்கு எந்த சென்ட்ரல் இதுலையுமே கொடுக்கல. நான் அப்போ ஹானர் பண்ணுறதுக்காக உதய் சார் வந்து அப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், அப்போ தான் மாறின டைம் 2 months ஆகுது சார். அப்போ நான் போய் கேட்டேன், சார் இது மாதிரி எனக்கு தமிழ்நாட்டில் தான் ஃபெசிலிட்டிஸ், சென்னையில் தான் அதிகம் போல் வால்ட் பண்ணுறது. ஸோ எனக்கு வெளியில் போனால் என்னால் பண்ண முடியாது, எனக்கு தமிழ்நாட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லி ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி அவர் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு, எனக்கு ஒரு 3 months டைம் கொடு, நான் உனக்கு வந்து வேலை கொடுக்குறேன் அப்புறம் அப்படி சொன்னாரு. 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டால முதல் பெண்ணா நான் வந்து அதில் அப்பாயின்மெண்ட் ஆகி டிஎன்பிஎல் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஆஃபீஸராக அப்பாயின்மெண்ட் ஆனேன். ஈவன் நான் ரயில்வேஸ்ல போஸ்ட் கொடுத்தாங்க. அதை விட 3 மடங்கு சேலரி வந்து இப்போ நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் சென்னையில் டிஎன்பிஎல் டிபார்ட்மெண்ட்ல. என் டிபார்ட்மெண்ட் என்னோட எந்த அளவுக்கு எனக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து சப்போர்ட் ஆனா, நான் எங்கள் மெம்பர் செக்ரட்டரி சாரியுமே சொல்லணும். ஒரு இன்சிடென்ட் போல் வச்சிருக்கனால ஞாபகம் இருக்கனால சொல்கிறேன். ஒரு 28 போல்ஸ் வந்து நாங்கள் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண வேண்டியதாச்சு. கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து இங்கே லெட்டர் வச்சு தான் நாங்கள் வாங்குவோம், மோஸ்ட்லி கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணி வாங்குவோம். அப்போ வந்து லெட்டர் வந்து தப்பாயிடுச்சு, ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு. அந்த நாங்கள் அடித்த லெட்டர் தான் தப்பாயிடுச்சு. சண்டே ஆஃபீஸ் இங்கே எஸ்டிடி க்ளோஸ் ஆகிடும். ஸோ நான் சார்ட்ட சொன்னேன், சார் மண்டே எடுத்தா பெனால்ட்டி பே பண்ணணும், ஒரு 4 lakhs கிட்ட 28 போல்ஸ்க்கு பே பண்ணணும் சார், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு எங்கள் மெம்பர் செக்ரட்டரி சொன்னேன். கொஞ்சம் கூட அவர் யோசிக்கவே இல்லை. சண்டே எங்கே வா ஆஃபீஸ் வரையா, நான் அதை சைன் பண்ணி தரேன் ரீ லெட்டர். உடனே அதை யோசிக்காமல் அந்த லெட்டரை சைன் பண்ணி நான் மண்டே 10 மணிக்கு அந்த அப்ளிகேஷனை ஃபைனே இல்லாமல் அதை நான் எடுத்துட்டேன். அதுக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் எங்கள் மெம்பர் செக்ரட்டரி சாருக்கும். இன்னொரு இன்சிடென்ட் நான் சொல்லிக்கிட்டே போகலாம் மேம். நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம், ஆனால் எனக்கு நேரம் இல்லாமல் போகுது. ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் சொல்லுங்க. எங்கள் போல் வால்ட்டில் ஈவெண்ட்டில் ஒரு பொண்ணு, அவளும் இந்தியா டாப்பர் ஒரு பொண்ணு, லாஸ்ட் மந்த்தில் வந்து ஸ்கல்லில் அடிபட்டு கீழே விழுந்துட்டான். அந்த பொண்ணு கீழே விழுந்து, சேலம் பொண்ணு அந்த பொண்ணு, எந்த ஒரு இது அங்கே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்கல்லில் வந்து பிளட் லீக்கேஜ் ஆயிடுச்சு. இங்கே சென்னைக்கு வந்து அழைச்சிட்டு வந்தாங்க அங்கே வந்து ஆம்புலன்ஸ்லேருந்து. ஸோ அங்கே எந்த ஒரு இதுவுமே இன்ஃபர்மேஷன் இல்லை. ஒரே வார்த்தை எஸ்டிடியில் சொன்னாங்க, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சார் அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க. டக்குன்னு அரேஞ்ச் பண்ணி அண்ணா சாலையில் உள்ள அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்து 1 டேக்கு வந்து 2 lakhs கேட்டாங்க ஐசியூவில் வைக்கிறதுக்கு. உடனே மீம்ஸ் அந்த பொண்ணு மீம்ஸ் ஸ்கீமில் இருக்கா. மீம்ஸ் ஸ்கீமில் அப்ளிகேஷனில் உடனே 4 lakhs அந்த பொண்ணு அக்கௌண்ட்டில் ஏற்றி அந்த ஒரு ஸ்போர்ட்ஸை தாண்டி மெடிக்கல் அலவன்ஸுமே அவங்க எல்லாமே தந்து எங்களை பண்ண வச்சுறாங்க. இவ்வளோ ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். டெப்டி சிஎம் சாருக்கும் சரி, சீஃப் சிஎம் சாருக்கும் சரி ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன். ஈவன் மெம்பர் செக்ரட்டரி சார், எங்கள் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் டிஆர் ராஜா சார், எங்க ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபுல் ரிலீவ் வித் சேலரியோட எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்க சம்பளம் தரோம், நீங்க ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்கப்பா ஃபுல்லான்னு சொல்லி விடுறாரு. ஸோ அதுக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அனைவருக்கும் வணக்கம். மேம் சொன்னாங்க மேலே ஏறி வரோம் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு மேலே ஏறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நினைக்காதது எல்லாமே என் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட நேம் வந்து ரம்யா. நான் தஞ்சாவூர் மாவட்டம் கோவிலடின்ற கிராமத்துலேருந்து தான் வரேன். நான் திருச்சி மாவட்டத்தில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் படிக்கிறேன். என்னோட அப்பா ஒரு கூலி விவசாயி தான். அவங்களால என்னை ஹையர் எஜுகேஷன் படிக்க வைக்க முடியல. அதனால வேணாம்மா படிக்காத அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அந்த கேப்பில் நான் கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
அப்போது சேவிங்ஸ் நிறைய பண்ணி வச்சுருந்தேன், எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக. அப்போ எங்கள் மேம் ஒரு நாள் ஃபோன் அடித்து, ஃபீஸ் தானே கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்து காலேஜ் ஜாயின் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி என்னை படிக்க வைக்க சொன்னாங்க. நான் என்னை காலேஜில் சேர்த்து விட்டு எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க. மற்றபடி என்னோட எல்லா எஜுகேஷனுக்கும் இந்த ஸ்கீம் மூலியமாக தான் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எனக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். அதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு தடவை நான் சொல்லணுன்னா, இந்த ஸ்கீம் எனக்கு இன்னொரு ஹெல்ப் ஒன்று பண்ணியிருக்கு. லைஃப்பில் எல்லோரும் சொல்லுவாங்க அப்பா அம்மாவை எந்த இடத்துலையும் தலைகுனியாக விடக்கூடாதுன்னு. நான் நிறைய இடத்துல என் அப்பா அம்மா கஷ்டப்படுறத கண்ணிலேயே பார்த்துட்டேன். எங்கள் அம்மாவுக்கு காது கேட்காது, அதனால எல்லாரும் சொல்லுவாங்க காது கேட்காதுல்ல, எதுக்கும் உன் பிள்ளையெல்லாம் படிக்க வச்சுட்ருக்க, இது இப்படி தான் அப்படி தான் வயசான காலத்தில் இப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப லேட்டாக பிறந்தது என்னோட தப்பு இல்லைல்ல, அதனால இந்த இதெல்லாம் எப்படியாவது மாற்றணுமே அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் மூலயமா நான் தினம் மாதம் மாதம் வர அந்த காசில் 100 ரூபாய் சேர்த்து வச்சு என் அம்மாவுக்கு நான் போன மாதம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன். அந்த மிஷின்னால இப்போ எங்கள் அம்மா கேட்டுட்ருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு ஸ்கீம்னால எனக்கு எங்கள் அம்மாவுக்கு மிஷின் வாங்கி கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக படின்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக படிக்கிறேன். நான் படித்து இதேமாரி என் அம்மாவுக்கு கண்டிப்பாக காது ஆப்ரேஷன் பண்ணுவேன். எங்கள் அப்பாவுக்கும் ஹெல்த் யூசஸ் நிறைய இருக்குது, அதுக்கு நிறைய கடன் வாங்கியிருக்காங்க, அது எல்லாத்தையும் இப்போ நான் தான் அடைச்சிட்ருக்கேன். அதே மாதிரி படித்து என் அப்பா அம்மாவை எந்த ஒரு ஹெல்த்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு பிளட்டுக்காக நான் ஏறாத இடம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு என் அப்பா அம்மாவை பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக எந்த ஒரு இடத்துலையும் அவங்கள இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எனக்கு ஒரு சின்ன ஆசை, என் அப்பா அம்மாவை மட்டும் இங்கே கூப்பிடுறீங்களா? வாங்க, எங்க இருக்காங்க? இருக்காங்களா? இங்க தான் இருக்காங்க. ஆனா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க எந்திரச்சு நிக்க முடியுமா? எங்க இருக்கீங்க? எந்திரச்சு நில்லுங்க. அதோ அங்க இருக்காங்க, பின்னாடி இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ரம்யா, நீங்க சொன்னீங்கல்ல அந்த வைராகியம், அந்த தைரியம் தமிழ்நாடு கல்வி தந்தது, அது கண்டிப்பா உங்களை கைவிட்டுறாது. இப்போ இந்த மேடையில ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லிட்டீங்க மேலே ஏறி வரோம்னு சொன்னோம். அது நம்ம சிஎம் சாருக்கு நம்ம அப்புறமா சொல்லி காட்டுவோம் அது என்னன்ட்டு. பட் இப்போ நீங்க மேலே ஏறி வந்துட்டீங்க. இந்த மேடையில இருந்து உங்க அப்பா அம்மாக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? அப்பா அம்மா கவலைப்படாதீங்க, உங்களை எந்த இடத்துலையும் விட்டுற மாட்டேன். உங்களை தப்பா பேசினவங்க நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? எந்த இடத்துலையும் கவலைப்படாதீங்க, உங்களை எந்த இடத்துலையும் விட மாட்டேன். இன்னும் படிச்சு உங்களை நான் நல்லா காப்பாத்துறேன். எல்லாருக்கும் ஒண்ணே ஒன்று சொல்றேன், ரொம்ப ஒரு மனசுல ஒரு விஷயம் தோணுது. நான் பார்த்தது எங்க அம்மாவை நிறைய பேர் ஹேட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அந்த இடத்துல நான் சொல்றேன், எங்க அம்மாவை நீங்க ஹேட் பண்ணனால தான் என்னமோ தெரியல எங்க அம்மாவுக்கு மிஷின் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பா நீங்க இன்னும் என்னை பத்தி பேச பேசதான் எங்க அம்மாவுக்கு இன்னும் நான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். எங்க அப்பாவுக்கு மேல இருக்க கடன் எல்லாம் நான் அடைச்சு அவங்கள ரொம்ப சந்தோஷமாவும் நான் ரொம்ப படிச்சு அவங்கள நல்லபடியா காப்பாற்றணும்னு சொல்றேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். என்னோட லைஃப்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். என்னோட பேர் வந்து சுபலக்ஷ்மி. நான் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜால AAA காலேஜில் படிக்கிறேன். எல்லாரும் சொன்னாங்க படிக்க வைக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் படிக்கணும், +2 முடிச்சுட்டு படிக்கணும்னு நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் கேட்டப்ப பொட்டை பிள்ளைனா என்னத்துக்கு படிக்கணும், படிக்கலாம் கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. நான் வந்து எப்படியாச்சும் படித்தே ஆகணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே வீட்டில் 3 நாள் சாப்பிடாம இருந்தேன். எப்படியாச்சும் என்னை காலையில் சேர்த்து விட்டுருங்க அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக 3 நாள் வீட்டில் சாப்பிடாம இருந்தேன். அப்ளிகேஷன் போகிறதுக்கு லாஸ்ட் டேட்டு. அப்பயுமே எனக்கு வந்து காசு இல்லை. அப்பயுமே நாற்று நட, களப்பெருக்க அந்த மாதிரி வேலை செய்து தான் போய் அந்த காசில் வந்து அப்ளிகேஷன் போட்டேன். அதுக்கப்புறம் நாற்று நட களப்பெருக்க போகும்போதெல்லாம் நீலாம் வரக்கூடாது, உனக்கெல்லாம் இடுப்பு நிற்காது, நீலாம் வேலை செய்ய முடியாதுமா, வராதேன்னு சொல்லுவாங்க. அப்போ கூட நான் போய் வேலை செஞ்சு அப்ளிகேஷன் போட்டேன். எங்கள் அப்பா ஒரு ஆடு மேய்க்கிற விவசாயி தான், எங்கள் அம்மாவும் கூலி வேலை செய்கிறவங்க தான். எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை படிக்க வைக்கணுன்றது. நான் போய் நின்னப்போ யாருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணல. அவங்க சொல்கிறாங்க அவங்க அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அளவுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. அப்போ நான் எங்கள் தாய் மாமா கிட்ட போய் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, நீ படிமா, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போது நாற்று நட்டு களை பறித்து சேர்த்து வச்ச காசில் இந்த மாதிரி
அப்ளிகேஷன் போட்டப்ப எனக்கு வந்து அந்த காலேஜில் சீட் கிடச்சிச்சு. அந்த காலேஜில் சீட் கிடைச்சப்பவும் அங்கே போய் நான் சேரத்துக்கு யாருமே வரல. அப்போ வந்து எனக்கு ஒருத்தருங்க ஹெல்ப் பண்ணி, அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காலாம் பாப்பா எதுனா பண்ணிக்க போகிறா, 3 நாள் சாப்பிடாம இருக்காமா, எப்படியாச்சும் காலேஜ் சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி தான் அதுக்கப்புறம் தான் என்னை வந்து காலேஜே சேர்க்கறதுக்கு அனுபவிச்சாங்க. நான் போய் காலேஜ் சேர்றேன். ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை. அப்போ வந்து அங்கே இருந்த ஒரு ஸ்டாஃப் தான் வந்து எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. நான் இந்த புதுமை பெண் திட்டம் ஸ்கீமுக்கு கொடுத்த காசில் நான் திருப்பி அந்த மேமுக்கு எடுத்துன்னு போயிட்டு அந்த காசை ரிட்டர்ன் கொடுத்தேன். அவங்க சொன்னாங்க, வேணாமா எனக்கு இந்த காசு வேணாம்னு சொன்னாங்க. இல்லை மேம், எனக்காக நீங்கள் செஞ்சீங்க, எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் நன்றி கடனா இது நான் உங்களுக்கு கண்டிப்பாக தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காசை திருப்பி எடுத்துன்னு போய் அவங்க கிட்ட கொடுத்தேன். அவங்க வாங்க மாட்டேதான் சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்தேன். இந்த புதுமை திட்டம் அப்படின்ற ஸ்கீம் மூலமா இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஒரு மேரேஜ் ஆன பெண் எப்பயுமே ஒருத்தரவங்களை டிபெண்ட் பண்ணி தான் வாழணும்னு இருக்கு. இந்த புதுமை பெண் ஸ்கீம் மூலமா அங்கே மாசம் வர 1000 ரூபாவை நான் சேர்த்து வச்சு என்னோட படிப்புக்கு தேவையான காலேஜ் ஃபீஸ், அதுக்கப்புறமாட்டிக்கு தேர்வு கட்டணம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக வர காசை வச்சு நான் இது பண்ணியிருக்கேன். என்னோட படிப்புக்கு தேவையான நோட்டு புக்கு எல்லாத்தையுமே இந்த ஸ்கீம் மூலமாக வர காசனால என்னாலேயே வாங்கிக்க முடியுது. நான் யாரையும் போய் இன்னைக்கு கையேந்தி எனக்கு காசு தாங்க, இது மாதிரி நோட்டு வாங்கணும், புக்கு வாங்கணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்யூ சார். ஹவ் பியூட்டிஃபுல். தேங்க்யூமா, தேங்க்யூ சார். என்னோட மிகப்பெரிய ஆசையே நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். மேக்ஸ் டீச்சர் ஆகணுன்றதா என்னோட மிகப்பெரிய ஆசையே. இந்த சார் இப்போ வந்து இந்த புதுமை பெண் திட்டம் ஸ்கீம் வந்து யூஜிக்கு மட்டும் தான் சார் கிடைக்குது. அது பிஜிக்கும் கொஞ்சம் நீடிக்கணும்னு எங்களோட ரெக்வஸ்ட் சார். ப்ளீஸ் சார். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க வந்துட்டு சிஎம் சார் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு உங்ககிட்ட. சார் நீங்க பேசுங்க சார். டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா? மேத்ஸ் டீச்சர். எஸ் சார். மேத்ஸ் டீச்சர். எஸ் சார். வாங்க, உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். வாங்க. புதுமை பெண் திட்டத்துல எத்தனையோ நல்லது நடந்திருக்கு. ஒழுங்கா படிச்சு முன்னேறின ஒரு பெண்ணுக்கு இதோ அந்த இடத்திலேயே ஒரு நல்லது நம்மளுடைய சிஎம் செய்ய போறார். எவ்வளவு ஹாப்பியா இருக்கு பாருங்க அதை பாக்குறதுக்கே. மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கை தாங்க ஜீவன் உண்டு. சுப்புலட்சுமி ஜெயிச்சிட்டீங்க. சுப்புலட்சுமி, இதே மாதிரி அங்க இருக்கிற சுப்புலட்சுமி எல்லாம் ஜெயிக்க வேணாமா? வணக்கம், என் பேர் வந்து மணிவாசகன். அரியலூர் மாவட்டத்தில் தேவாமங்கலம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம். அந்த சின்ன கிராமத்தில் ஒரு குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டில் ஒரே ஒரு மஞ்சள் கலர் லைட்டு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து இப்போ இவ்வளோ பெரிய மேடையில் வந்து நிற்கும் போது ரொம்ப பெருமையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. அப்பா அம்மா 2 பேருக்குமே படிக்க தெரியாது. அப்பா சின்ன வயசில் இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அப்பாவால் வேலைக்கு போக முடியாது. அம்மா வந்து துப்புரவு பணியாளராக தான் வேலை செஞ்சு அண்ணன் அக்கா என்னையும் படிக்க வச்சாங்க. இருந்தாலும் அப்பாவோட மருத்துவ செலவுக்கும் வீட்டை பார்த்துக்கிறதுக்கும் அந்த ஒரு வேலை பத்தலை. காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தா அம்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா காலையில் ஒரு வேலை, காலையில் பூ பறிக்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் துப்புரவு பணியாளர். அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டு வேலை, பாத்திரம் தேய்க்க அந்த மாதிரி போவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நான் ஒரு 10th வரைக்குமே படித்தேன். வீட்டில் மழை காலம் அப்படின்னு வந்துச்சுன்னா மழையை பார்த்ததை விட வீடு நிறைய பாத்திரத்தை பார்த்தது தான் அதிகம். ஏன்னா கூரை வீடு, வீடு நிறைய பாத்திரம் இருக்கும், ஒழுகும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் படித்து தான் 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தேன். அதுக்கப்புறம் 12th படிக்கணும்னு ஆசைப்பட்டு 12th என்ன படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டப்போ பயாலஜி குரூப் எடுத்தேன். டாக்டர் ஆகணும்னு அம்மாவுக்கும் ஆசை, எனக்கும் ஆசை.
12th நல்லா படித்தேன். மாடல் ஸ்கூலில் சேர்ந்தேன். மாடல் ஸ்கூலில் ஒரு 3 வேளை சாப்பாடும் ஒழுகாத இடமும் கிடச்சிது. அதுக்காகவே நல்லா படித்தேன். 12th டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்தேன். அதுக்கப்புறம் தான் டாக்டர் ஆகணும். அம்மாவுக்கு என்ன ஆசைன்னு தெரியல, அம்மாவுக்கு பிரச்சனையான்னு தெரியல. அம்மாவோட ரொம்ப ஆசை டாக்டர் எப்படியாவது ஆக்கிடணும் அப்படின்னு ஆசை. நானும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அம்மாவும் போய் சொந்தக்காரங்கள்ட்ட எல்லார்ட்டையும் போய் உதவி கேட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் கேட்டாங்க, நீ ஏன் கடனில் இருக்க, நீ ஏன் உன் பையனை டாக்டர் ஆக்க ஆசைப்படுற, நீ ஏன் படிக்கல, உன் பையனை ஏன் டாக்டர் ஆக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அம்மாவை அவமானப்படுத்தினதாச்சும் மிச்சம். காசு கேட்டப்பெல்லாம் நாளைக்கு வா நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தினாங்க. கடைசியில் அரசாங்கத்தோட உதவியாலையும் கவர்மெண்ட்டோட உதவியாலையும் ஆசிரியரோட வழிகாட்டினாலையும் கவர்மெண்ட் சீட் வாங்கி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக 3rd இயர் MBBS படிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அம்மாவை கூட்டுற அம்மா அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு டாக்டரோட அம்மா இருக்காங்க, டாக்டரோட அம்மா அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப பெருமையா இருக்கு. அம்மா இதை உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஆசிரியர்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உதயநிதி சார், do you want to say something? சீஃப் மினிஸ்டர் ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. தம்பி, டாக்டர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் ஒரு சின்ன திருத்தம். உங்க அம்மா பணியாற்றின பணியை பத்தி சொன்னீங்க. அது தூய்மை பணியாளராக மாத்திட்டோம் நம்ம அரசுல. அதை நம்ம தூய்மை பணியாளர்னு சொல்லுங்க. சரியா? ரைட், நன்றி.